ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி அனிமையில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இந்த அனிமேவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபேரி டெய்ல் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த ஸ்டோரி புதுசாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். ஆக்ஷன் மேஜிக் ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அனிமே கேட்டிங்க, அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 1. அது என்னது வால் நட்சத்திரமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை ஒரு டிராகன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லுது. இல்லை ஷிகி, அது ஒரு காமெட் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ரோபோ சொல்லவும், கிராண்ட்பா என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஈஸியா ஏமாந்துருத ஷிகி, ஆனா அது டிராகனா இல்ல வால் நட்சத்திரமான்னு நீ கிட்ட போய் பார்த்தா தானே தெரியும். உண்மை எது பொய் எதுன்னு நம்மளால ஈஸியா டிசைட் பண்ணிட முடியாது. இந்த வானம் தெரியுது பாத்தியா, இதை தாண்டி இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நீ போய் பார்க்கணும். ஆனா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, உனக்காக கண்ணீர் சிந்துற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்லவும், அப்படின்னா மைக்கேல் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மிஷின், எனக்கு ஹார்ட் கிடையாது அப்படின்னு மைக்கேல் சொல்லவும், இல்ல மைக்கேல் உனக்கும் ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் சொல்றாரு. கையை தாண்டி நிறைய விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மனுஷங்க, மிருகங்கள், அப்புறம் பூச்சி கூட இருக்குன்னு சொல்லவும், அச்சோ பூச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். அண்ட் யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல மதர் இருக்காங்க, அவங்க எந்த ஒரு ஆசையமும் நிறைவேற்றுவாங்க. ஷீக்கி, இந்த இடத்த விட்டு போய் நீ இந்த யூனிவர்ஸை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கடல்ல இவங்க இருக்கிற ஐலாண்டுக்கு ஒரு போட் வந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு அவளோட கேட்டும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. பரவாயில்ல ரெபேக்கா, இந்த இடம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், ஆமா ஹாப்பி அப்படின்னு சொல்லி அவளும் வரா. கண்டிப்பா நமக்கு லைக்ஸ் பிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. 100 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரோபோட் அனௌன்ஸ் பண்ணவும், எல்லா ரோபோட்ஸும் வருது. 100 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் விசிட்டர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை கொண்டாடுறாங்க. அச்சோ ஏங்க, நான் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், திரும்ப முதல்ல இருந்து பண்றீங்களா அப்படின்னு வா கேட்கவும், உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. எனக்கு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதுதான் ஆசை அப்படின்னு வா சொல்றா. ரெபேக்கா அவன் கேட் இயர் சப்போர்ட்டுக்கா அப்படின்னு ஹாப்பி கொடுக்குது. இவ என்ன சொல்றானே அந்த ரோபோட்ஸ் எதுக்கோ புரியல. அட்வென்ச்சரா ஏதாச்சும் இருக்கான வா கேட்கவும், இந்த குவெஸ்ட்டை வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இந்த ரோபோட் ஒரு நோட்டீஸை கொடுக்குது. ஏக்கப்பா இவ்வளவு பெரிய பூனையா, இது ரொம்ப கியூட்டா இருக்குதுல்ல அப்படின்னு ரெபேக்கா பார்த்துட்டு இருந்தா. அந்த பூனை அப்படியே கீழே விழுது. அந்த பூனையோட தலையில நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான், நட்டு ஸ்பேனர்னு வச்சிருக்கான். அழகான அந்த பூனையை என்னடா பண்ண அப்படின்னு வா கேட்கவும், இது ஒரு ஹியூமன், உண்மையிலேயே ஹியூமனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் தொட்டு பார்க்கறான். எங்கடா தொடுற அப்படின்னு சொல்லி அவன் மண்டையிலேயே அடிக்கிறா. இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கவுந்து கடந்து சொல்லிட்டு இருக்கவும், டை திரும்பவும் எங்கடா பாக்குற அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலேயே மிதிக்கிறா. பூச்சி போறதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோவில் பிடிச்சி இழுக்கவும், அவள் எட்டி வச்சிருக்கா. அட இது ஒரு உண்மையான கேட்டா, நான் சாப்பிடவா அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கிறான். திடீர்னு நம்ம ஹீரோ சீரியஸ் ஆகி எந்திக்கிறான். அச்சோ இவன் என்ன பண்ண போறான், என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முடியாது போடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவாவை அடிச்சுட்டு போறா. சாரி, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹியூமனை பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா, நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லி வா எங்க ஓடினாலுமே நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான். ஸ்ட்ரைட்டா வா டவுனுக்குள்ளேயே போயிருந்தா. இங்க ஒரு மோசமான ஹியூமன் இருக்கான் அப்படின்னு வா வந்து ரிப்போர்ட் பண்ணவும், ஓ நீங்க ஷீகியை பத்தி சொல்றீங்களா, அவன் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு இந்த ரோபோட் சொல்லுது. ஆமா, இங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருக்கிற எல்லா ரோபோட்ஸையுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கேன். அண்ட் மைக்கேல் இதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காமனா கண்டிப்பா இவன் மோசமானவனா இருக்க மாட்டான் அப்படின்னு வா யோசிச்சுட்டு, நான் ரெபேக்கா ஹாப்பின்னு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கலாம், நான் யோசிக்கணும் அப்படின்னு வா சொல்றா. ஃபர்ஸ்ட் ஹியூமன் விசிட்டர் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேற லெவல்ல மரியாதை கொடுத்து என்ஜாய் பண்றாங்க. ரெபேக்காவுமே அவ வச்சிருக்கிற அந்த கியூப்ல இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ரெபேக்கா வந்திருக்கிறத ஒரு சோல்ஜர் ரோபோட் போயிட்டு கிங் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. நம்ம இத்தனை நாள் காத்திருந்ததுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். நம்ம ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு வா கேட்கவும், அந்த கேட் ரோபோட் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை நான் ரிப்பேர் பண்ண தான் ட்ரை பண்ணேன், திடீர்னு அப்படி மாறுச்சுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. சரி நான் டயர்டா இருக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே டேபிள்ல விழுறான். டேபிளே உடையுது. இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் முடி கொஞ்சம் எனக்கு எரிச்சலா இருக்கு, வெட்டி விட்டுருவா அப்படின்னு ரெபேக்கா கேட்கவும், ஹியூமன்ஸை பத்தி எங்களுக்கு தெரியாது, சோ உங்க விருப்பப்படி பண்ணுங்க அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஷீகி எப்படி இந்த ஐலாண்டுக்கு வந்தான் அப்படின்னு வா கேட்கவும், டேமன் கிங் தான் திடீர்னு ஒரு நாள் அவனை இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு மைக்கேல் சொல்லவும், டேமன் கிங்கா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. ஆனா இப்போ அவரு இல்ல, அவரு ஷட் டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படின்னா ஷீகியால அவரை ரிப்பேர் பண்ண முடியலையா அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. இங்க எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன், கண்டிப்பா இது பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எல்லா ரோபோட்ஸுமே திடீர்னு ஒரு மாதிரி ஏதோ ஆகுது. அச்சோ என் முடி எங்க காணும், கால் முளைச்சது தனியா போயிடுச்சா, என் முடி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது ரெபேக்கா கத்துற சவுண்ட் கேட்க வந்து பார்த்தா ரெபேக்காவையும் ஹாப்பியாவோ கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுவும் கேமா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் தூங்கிட்டு இருந்தேன் என்ன அப்படி கெட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அரசே நீங்க என்ன பண்றீங்க, இது என்னோட ஃப்ரெண்டு, இவ கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ தப்பு பண்ணாலோ பண்ணலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த ஷிப் தான். ஹியூமன்ஸ் எங்களை ஒரு டூல்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹியூமன்ஸ்க்கு நாங்க யாருன்னு காட்டணும், ஹியூமன்ஸ் எங்களை ஆளக்கூடாது, நாங்க தான் ஹியூமன்ஸ் ஆளுவோம், ரோபோட்ஸ் தான் இனிமே எல்லாம் அப்படின்னு அந்த கிங் சொல்லவும், இவங்க சிஸ்டம்ல வைரஸ் பரவி மேல் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ஹியூமன்ஸ் எனிமி அப்படின்னு எல்லா ரோபோட்டும் சொல்றாங்க. மைக்கேல் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவனுமே ஹியூமன்ஸ் எதிரி அப்படின்னு சொல்றான். மைக்கேல் நீயுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா எங்களுக்கு வைரஸ் பரவி இருக்கு, அதுதான் எங்களை சுயமா யோசிக்க வச்சிருக்கு, ஹியூமன்ஸ்க்கு நாங்க எத்தனை காலத்துக்கு தான் அடிமையா இருக்கிறது, ஹியூமன்ஸ் எல்லாருமே எங்க எதிரி அப்படின்னு அந்த கிங் சொல்றான். கைஸ் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தப்பா எதுவும் பண்ணணும்னு நினைக்காத ஹியூமன், நீ ஒன்னு எங்களை இத்தனை நாள் ரிப்பேர் பண்ணிட்டு
பண்ணிட்டு இல்ல, எங்க இருந்தோ டீமன் கிங் உன்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு ஆட்டோ ரிப்பேர் சிஸ்டம் இருக்கு, நீ ஜஸ்ட் ரிப்பேர்மேன் ரோல ப்ளே பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு கிங் சொல்லவும், இல்ல என்னால உங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் எங்க எதிரி தான் ஹியூமன் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் ட்ரெஸ் கழட்டுது. இது ஒரு ஃபைட்டிங் மாடல் ரோபோட்டா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸோட ஒரு தீம் பார்க்கா இருந்தது, நிறைய பேர் வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் இங்க வர ஆரம்பிச்சதை நிறுத்தினாங்க. எங்களையும் ஷட் டவுன் பண்ணாம அப்படியே போட்டு போயிட்டாங்க. அவங்க அடிமைங்களா எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஹியூமன்ஸ் எங்க எதிரி அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், என்னைய மட்டும் அப்ப நீங்க எதுவோ பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ரொம்பவும் சிம்பிள், ஏன்னா உன்கிட்ட ஷிப் இல்ல, ஷிப்பை எடுத்து இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் எங்க பிளான். அந்த பொண்ணு தான் ஷிப்பை கொண்டு வந்திருக்கா, அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்குது. மைக்கேல், நான் உங்களை சரி பண்ணிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஹியூமன்ஸ் எங்க எதிரி அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்றான். நிறுத்துங்க, அவன் உங்க எல்லார் மேலேயும் அக்கறை வச்சிருக்கான், அவனை போட்டு இப்படி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஆள ஆரம்பிக்கிறா. ஹியூமன்ஸா இருந்தாலும் மிஷின்ஸா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது எல்லாரும் உங்க மேல அக்கறையா தான் இருப்பாங்க, ஷீக்கி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. வாய மோடி, இல்ல உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். நம்ம ஹீரோ கையில இருந்து ஒரு பவர் அன்லீஷ் ஆகுது, எல்லா ரோபோட்டுமே பறக்குறாங்க. இது என்ன பவர் அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. என் கிராண்ட் பாஸ் சொன்னதை நான் இன்னும் மறக்கல, நமக்காக கண்ணீர் சிந்துற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு என் கிராண்ட் பாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன கிக் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட வலிக்கல, என் மேல இருக்கிற பாசத்துல தான் என்ன லைட்டா அடிக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்ட் ரெபேக்காவை நீங்க தொட்டீங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிங்கும் நம்ம ஹீரோவும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரி ரெபேக்கா, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹாப்பி வந்துட்டு அவ கெட் அவுட் விடுறான். அது என்ன பவர் அப்படின்னு ரெபேக்கா பார்க்கவும், அது அவனோட ஈத்தர் கியர், ஈத்தர் நெட்வொர்க்கை பாடி கூட கனெக்ட் பண்ணும்போது நம்மளோட ஈத்தர் கியர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஹாப்பி ரெபேக்காக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னோட கிராண்ட் பா இந்த ஈத்தர் கியரை என்ன நம்பி கொடுத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பண்ண ஹீரோ வந்துட்டு கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். ஒரே பஞ்ச் தான், கிங் வந்துட்டு லேண்டுக்குள்ள போயிருந்தான். அட நம்ம எப்படி பறக்கிறோம் அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. அவன் ஷிப் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த சைடு நம்ம காமிக்கிறா. நார்த் ஈஸ்ட்டுக்கு நான் கிராவிட்டியை வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே, இவங்க ஷிப் இருக்கிற சைடு அப்படியே கிராவிட்டி அவங்களை இழுத்துட்டு போகுது. நீ உன் ஷிப் எடுத்துட்டு போயிரு, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நம்ம ஹீரோவையே சேர்த்து கூட்டிட்டு போறா. இது ஷிப்னு சொன்னா பறக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஏன்னா இந்த ஷிப் யூனிவர்ஸ் தாண்டி போகும் அப்படின்னு வா சொல்றா. கிராண்ட் பெல்லை விட்டு ஃபர்ஸ்ட் டைமா நான் வெளியே போக போறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ நம்ம போக போறது என்னோட ப்ளூ கார்டன் பிளானட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. பிளானட்னா சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இவங்க இப்ப ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஆமா, அது என்னது வால் நட்சத்திரமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ, இல்ல அப்படின்னு சொல்லி அவ கிட்ட போறா. பார்த்தா அவங்க தாத்தா சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது ஒரு டிராகன் தான். அவங்க தாத்தா ஆசைப்பட்டபடி நம்ம ஹீரோ இப்ப யூனிவர்ஸை சுத்தி பார்க்க கிளம்பிட்டான். ஆக்சுவலி இப்போ தான் இந்த கிங் வந்து நினைச்சு பாக்குறான், ஹியூமன் வந்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணவும் நம்ம அப்படின்னா ஷீகி அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் அந்த கிங் சொல்லியிருப்பான். நீங்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு அந்த கிங் சொல்றான். நம்ம மட்டும் இதை பண்ணலன்னா ஷீகி நம்மள ரிப்பேர் பண்றேன்னு நம்ம கூடயே இருந்துருவான். நம்ம தான் வேஸ்டான ரோபோட்ஸ், ஆனா அவன் இந்த யூனிவர்ஸை சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னு எல்லா ரோபோட்ஸுமே சொல்றாங்க. நம்மளோட விதி இதுதான், நம்மளால இந்த இடத்த விட்டு போக முடியாது. ஆனா ஷீகி அப்படி கிடையாது, எல்லாரும் ப்ளீஸ் ஷீகிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் கேட்டிருப்பாரு. ஷீகி ஒருத்தனுக்காக தான் இத்தனை ரோபோட்ஸுமே இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்திருக்கு. பிரியறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு ஹார்ட் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப மைக்கிளோ ஷட் டவுன் ஆயிருந்தான். கிராண்ட் பெல்ல இருக்கிற எல்லா ரோபோட்ஸுமே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தான் என்ன இத்தனை நாள் பாசமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னா நான் தனிமையில தான் இருந்திருப்பேன். ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ். ஹே ரெபேக்கா, நான் சொல்றது அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், நான் ஜன்னலை உடச்சு சொல்லட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டேய் அப்படி பண்ணிராதடா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. கண்டிப்பா எனக்கு இன்னும் ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனோட பயணத்தை அவன் ஆரம்பிச்சுட்டான். இந்த யூனிவர்ஸ் அது சேஞ்ச் பண்ணுமா இல்லைன்னா இந்த யூனிவர்ஸ் அது டெஸ்ட்ராய் பண்ணுமா, காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மதரை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல எல்லாமே புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த அனிமே ஃபுல்லாவே காமெடியாவும் கொஞ்சம் ஆக்ஷனோடய போகும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.